இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சும்மா விட மாட்டேன். சிரிப்பேன், அப்படிதான் சிரிப்பேன். என்ன? ஏய், நல்லா சிரிப்பேன். பண்றேன்னு பாரு உன்னை. ஐயோ, வேணாம். விஷாலுக்கு கோபம் வந்து இசையை போட்டு அடிக்கிற போல இருக்கு. இத கண்ணால பாக்கணும் போல இருக்கு. இந்த காட்சியை மிஸ் பண்ணிட கூடாது. இப்ப மட்டும் கதவு திறந்து பார்த்தா என்ன அடிக்கிறீங்க நீ? இசை வேண்டாம், அது அடிபடும். ஜாக்கிரதை. இசை வேண்டாம். வேண்டாம் வேண்டாம், அது அடிபட்டுரும். வேண்டாம், விடு. இப்ப பாரு இசையோட பவுலிங் நீ நோ இசை. ஏய் அவன் அடி மேல தாண்டி உனக்கு மிஸ் ஆயிடுச்சா? இருடா உன்னை. ஏய் ஐயோ, ஏய் இசை வேணாம் 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 வேணாம். ஏய் அறிவில்ல, இதெல்லாம் தூக்கிட்டு இருக்க? ரவுடித்தனம் பண்றியா? ஏய் ஆமாடா, ரவுடி பேபினா அப்படிதான்டா பண்ணுவாங்க. சத்தம் போடாத, அம்மாக்கு கேட்ற போது. அத்தை. ஐயோ ஏய் ஐயோ ரத்தம் என்னது? ஐயோ, நீ சொல்றது கரெக்ட் தான் விஷால். உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன? நீ என்ன சொன்னாலும் நான் கேப்பேன் விஷால். சரி, இப்ப நீ முதல்ல தூங்கு, காலையில பேசிக்கலாம். போ, போய் படுத்து தூங்கு. ஏய் நோ 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 விஷால், என்ன? சத்தம் போடாத. என்ன? நான் சத்தம் போடுறேன்னா? இரு இரு. என்ன என்ன சொல்ற? புரியலையா? இந்த பெட், அந்த பெட்ஷீட், அந்த ஏசி, அப்படியே இந்த அட்மாஸ்பியர், இதெல்லாம் உனக்கு தான். எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. இந்த தர இருக்கே, இது மட்டும் போதும். நான் அப்படியே ஜாலியா தூங்கிடுவேன். என்னமோ பண்ணி தொலை. இதுட்டாப்பா. இது மட்டும் எனக்கு போதும். ஏய் ஏய், ஒழுங்கா படுத்து தூங்கு. ஐயோ மண்டை போச்சு. என்னது இப்படி தலை வலிக்குது? ஐயோ, நான் என்ன கீழே படுத்திருக்கேன்? விஷால், என்ன விஷால் இது? உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? என்னதான் உங்களுக்கு என் மேல கோவம் இருந்தாலும் இந்த பனில என்ன இப்படி தரையில படுக்க வைப்பீங்களா? ஏய், நான் உன்னை இப்படி கீழே படுக்க வச்சனா? தலையே சுத்துது. ஐயோ, என்னது இப்படி தலை வலிக்குது? அம்மா, ரொம்ப ஓவரா வலிக்குது. ஒருவேளை தலையில நேத்து நைட் ஏதாவது பலமா பட்டிருக்குமோ? என்னதான் ஆச்சு எனக்கு? அம்மா முடியலையே. ஏய் ஏய் ஏய், என்ன தலை வலிக்குதா? ஒரு மாதிரி டயர்டா இருக்கா? எப்படி விஷால், உங்களுக்கு எப்படி தெரியும்? மூஞ்ச பார்த்தாதான் எல்லாமே தெரியுதே. இப்படிதான் தலை வலிக்கும், ஒரு மாதிரி கேரா இருக்கும். அதுக்கு பேர் தான் ஹேங் ஓவர். அது இப்படித்தான் இருக்கும். ஹேங் ஓவர்னா என்ன விஷால்? ஏய் ஏய், எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத. நைட்டு குடிச்சிட்டு கொஞ்ச நெஞ்சமா ஆட்டம் போட்ட. ஐயோ, நானா குடிச்சனா? ஏன் விஷால் என் மேல இப்படி அபாண்டமா பழி சொல்றீங்க? ஏய் பேசாம இரு, டென்ஷன் பண்ணாத. ஓய் குடிச்சிட்டு என் பைக்ல பின்னாடி உட்கார்ந்து என்னென்ன அட்ராசிட்டி பண்ணேன்னு தெரியுமா உனக்கு? அர்த்த ராத்திரியில ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு என்ன பாடா படுத்துற. கேளுங்க விஷால், தேவையில்லாம என்ன கோவப்படுத்தாத.
அவ்வளவுதான் உனக்கு. ச்சே. நெஞ்சை நனைக்குதே பெண்ணே ஏய், அமைதியா இரு. சிறகுகள் மாமோய் ஏய். வானேகம் ஏய், ஏய். உப்புவா. என்ன இசை, உன் முகமே வாடி போச்சு. சப்தஸ்வரங்கள்லாம் அடங்கி போயிருக்குமே. உனக்கு தாலி பிரிச்சு போடுற ஃபங்க்ஷனுக்கு உன் புருஷன் இருக்க மாட்டான். நீயே தனியா உட்கார்ந்து எல்லாத்தையும் செய்ய வேண்டியதுதான். வாட் a பியூட்டி இல்ல. பாவம் நீ. ஏற்கனவே அத்தை உன் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. இப்போ இன்னும் உன் மேல கோவம் அதிகமாகும். இது ஸ்டார்டிங் தான். இன்னும் நீ நிறைய அனுபவிக்க போற. அத நான் பார்த்து சந்தோஷமா ரசிக்க போறேன். இந்த மாதிரி வரிசையா உனக்கு தண்டனை கிடைச்சுக்கிட்டே இருக்கும். நீ நிம்மதியை இழந்து ஐயோ ஐயோன்னு தவிப்ப. நான் அத பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். என்னாச்சு ராகவ்? ஏன் டல்லா இருக்கீங்க? இன்னும் கிளம்பலையா? எப்படி முடியும் வர்ஷினி? எனக்கே வெறுப்பா இருக்கு. இங்க நடக்கிற விஷயம் ஒண்ணு கூட எனக்கு பிடிக்கல. ஏதோ முள்ள மேல நிக்கிற மாதிரி வெறுப்போட உச்சத்துல நிக்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ராகவ். மனசு என்ன நினைக்குதோ, எது உண்மையோ அதைத்தானே சொல்ல முடியும். உங்க மனசு எனக்கு புரியுது ராகவ். தெரியும் வர்ஷினி, நீ என்ன புரிஞ்சுக்கிட்டவ. அதே மாதிரி நானும் உன்னை புரிஞ்சுக்கிட்டவன். நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டு யார பார்த்தா எனக்கு வெறுப்பு வருமோ அவளே எனக்கு வைஃபா இருக்காளே. அதை விட பெரிய தண்டனை எனக்கு இருக்க முடியுமா வர்ஷினி? இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? ஃபங்க்ஷன் நடக்க போகுது ராகவ். கிளம்பி போங்க. இல்ல, நான் போக மாட்டேன். ராகவ், இது என்ன பேச்சு? நீங்க எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்க? அம்மாவுக்காக தானே. அந்த அம்மா தான் இந்த ஃபங்க்ஷனையும் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அவங்களுக்காகவாத நீங்க கண்டிப்பா போயே ஆகணும். ஐயோ வர்ஷினி, என் மனசுல நீதான் என்னோட மனைவியா வாழ்ந்துட்டு இருக்க. நான் இப்ப கூட உன்னதான் என்னோட மனைவியா நினைச்சிட்டு இருக்கேன்.